வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்க பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோவில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அது எனக்கு வந்த பிரச்சனை தான். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னென்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிள் பைப், இந்த டீசல் பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயும் உரசு அதுமாரி பார்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்திங்களா, பாடியில் டீசல் பைப் உடஞ்சி இந்த பிளாஸ்டிக்கும் தேஞ்சிருச்சு. இந்த பைப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேஞ்சிருக்கும். இந்த இடத்துலையும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கும். நான் அது என்னென்னா இந்த மாதிரி கேபிள் டை போட்டு கட்டிட்டேன். இந்த மாதிரி கேபிள் டை போட்டு கட்டிட்டிங்கன்னா எங்கேயும் உரசாமல் இருக்கும். உரசு இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இரும்பே தேஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துலலாம் கேபிள் டை போட்டு வச்சு கட்டிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. இல்லைன்னா என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு டீசல் வைப்பிச்சுக்கும். டீசல் வைப்பிச்சிக்கிட்டுனா டீசலும் ரொம்ப ஓவராக லீக் ஆகும். அதை ஒன்று பார்த்துங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, காலையில் எடுத்தோன்னே இந்த இன்னர்லாம் செக் பண்ணுங்கள். இன்னர் செக் பண்ணிங்கனாலே இந்த அருந்து போகிற பிரச்சனை உங்களுக்கு வராது. வண்டியில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து கியர் இன்னரு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு கண்டிஷனாக இருக்குது. இந்த பார்த்திங்களா ஒரு சில இது விட்டு போயிருக்குல்ல, இது வந்து நான் கூட்டி சீக்கிரம் மாற்றி ஏறணும், இல்லைனா அருந்து போயிடும். இது வரைக்கும் எனக்கு வந்து இன்னர் அருந்து நான் நின்னதே கிடையாது. ஆக்சிலேட்டர் கேபிளில் இருந்து நின்று இருக்கேன். அதை நான் செக் பண்ண முடியாது, தப்பு. மற்ற இன்னர்லாம் இது வரைக்கும் அருந்து நான் நின்னதே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது டிசி இன்னரு. இங்கே பார்த்திங்கன்னா அறுவடை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இல்லைன்னா நம்ம கைக்கிட்ட இருக்கும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் இது கரெக்டாக இருக்குது. டிசி இன்னர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கியர் இன்னர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கம்பி 2-3 இது விட்டு போயிருக்கா, 2-3 கம்பி இதில் விட்டுருக்கு. நான் இதை வந்து சீக்கிரமாக மாற்றி ஆகணும். அதுமாரி ஆக்சிலேட்டர் கேபிள் இன்னரு அதெல்லாம் செக் பண்ணிங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது ஆயில் லீக் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம ஆட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஃபில்டர்கிட்ட லீக் ஆகுது. அதை வந்து நான் செக் பண்ணணும். மற்ற சர்வீஸ் போகும்போது நான் ஆயிலை செக் பண்ணணும். ஆயில் வந்து லேசாக லீக் ஆகிருக்கு. அது அப்படியே மண் பட்டு அழுக்காக தெரியுது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்ஜினை ஓரளவு க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் அழுக்காக தான் இருக்குது. இன்ஜினை க்ளீனாக வச்சிங்கனாலே ஆயில் எந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகிருக்கு. அதை கருத்து வச்சு பாருங்கள். முடிஞ்சளவு இன்ஜினை க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் சொல்லாத நான் எது இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த செல்ஃப் மோட்டரோட சுவிட்ச் போல்டு வந்து அடிக்கடி லூஸ் ஆகிடும். அதையும் கவனிச்சிக்கங்க. இந்த இது வந்து வண்டி அதிரில் வந்து இந்த இது எனக்கு ஒரு வாட்டி லூஸ் ஆகிட்டு, அதையும் செக் பண்ணிங்க. இந்த போல்டு லூஸாக இருக்கான்னு செக் பண்ணிங்க.